ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, சில முடிவுகளை எடுக்க நீ தடுமாறுகிறாய். என்ன செய்வது என்று யோசனை செய்கிறாய். இன்னும் 2 நாட்களில் உன் மனதில் உள்ள அந்த குழப்பம் தெளிவாகும். உனக்கான ஒரு முடிவு கிடைக்கும். எந்த ஒரு முடிவு என்றாலும் என் துணை உனக்கு இருக்கும் குழந்தையே. அதனால் எதை கண்டும் நீ வருத்தம் கொள்ள வேண்டியது இல்லை. உனக்கான தெளிவான முடிவை நான் உணர்த்துவேன். என்னிடம் விட்டுவிட்டு அமைதியாக உன் வேலையை பார். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் உனக்கு நல்லதே நடக்கும் என் குழந்தையே. உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்துள்ளது. அதை உன்னிலிருந்தே நீ வெளிக்கொண்டு வா. கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டு இருக்கிறது. தைரியத்தை வரவழைத்துக்கொள். வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. என்னால் முடியவில்லை என்கிறாயா? உன் மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு. நான் தான் செய்கிறேன், நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று இரு. பாரத்தை என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு. தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட நான் உன் கையை பலமாக பிடித்து கொண்டு உன்னை என்னோடு அழைத்துச் செல்வேன். என்னுடைய பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தைரியம். யார் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தைரியம் கைகூடும். பிரச்சனை இல்லாமல் யாரும் வாழவில்லை. அதிலிருந்து தப்பிக்கும் வழி தெரியாமல் தான் நம்மில் பலர் தவித்து வருகிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி கடைசி நேரத்தில் மீண்டு எழுந்து இறைவன் அருளால் சுகமாக வாழ்கின்ற சாயி பக்தர்கள் உங்கள் அனுபவங்களை எழுதுங்கள். அது பிறரது வாழ்க்கை மாற்றத்திற்கு உதவியாக இருக்கும். நம்முடைய பக்தி முதலில் நம்மையும் நமது வாழ்வையும் மாற்றுவதாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த மாற்றம் ஏற்பட்டால் பிறகு தானாக நமக்கு ஆன்மீக ஞானம் தோன்றும். தைரியத்தை இழந்து விடாதே. நாம் அமர்ந்து யோசித்து விவாதித்து ஒருவர் பிரச்சனையை இன்னொருவர் எப்படி தீர்க்கலாம் என்பதற்கான வழியை ஆராயலாம். லௌகீகத்தில் தோற்பவர் ஆன்மீகத்திற்குள் நுழைவார்கள் என்பது பழைய கதை. இப்போது வேறு விதமான தவறான வழிகளில் அவர்கள் ஈடுபட்டு விடுகிறார்கள். லௌகீகத்தில் வெற்றி பெற வேண்டும். அதுதான் ஆன்மீகத்தில் நம்பிக்கை தோன்றுவதற்கான முதல் படி. இதை நாம் பெறுவதற்காக பிரச்சனையான நேரத்தில் அமர்ந்து இறைவன் நாமத்தை இடைவிடாமல் தியானம் செய்ய வேண்டும். அப்போது நம் பாரத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு பிரச்சனையிலிருந்து நம்மை காப்பாற்றி விடுவார். தர்மம் என்பது எண்ணம், சொல், செயல் ஒவ்வொன்றும் அறத்தின் வழி இருத்தல். சரியான செயல்களை செய்வது, சரியான பாதையில் நடப்பது ஆகும். விதித்தன செய்தலும் விலக்கியன தவிர்த்தலுமே தர்மமாகும். தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்துபவன் ஒருபோதும் தோல்வியை தழுவ மாட்டான். அவனுக்கு கடவுளின் அனுக்கிரகம் எப்போதும் இருக்கும்.